ரேகா அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவர்களுடைய மருமகள் மெர்லினா, மகன் ஆண்டோ மதிவாணன் வீட்டில் வேலைக்காக அழைத்து செல்லப்பட்டு கடுமையான சித்திரவதைக்கு அவங்க உள்ளாக்கப்பட்டாங்க. இது எல்லாம் நமக்கு தெரியும். குறிப்பாக ஏற்கனவே கடந்த வாரம் நம்ம மதுரையில் பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டம் நடத்தப்பட்டது. அப்போ ரேகா தனக்கு நடந்த கொடுமையெல்லாம் சமூகத்துக்கு தெரியப்படுத்தினாங்க. இதன் விளைவாக நேற்று 25/1/2024 குற்றவாளிகள் இருவரும் கைது செய்யப்பட்டு இன்று காலை 6 மணி அளவில் புழல் சிறையில் அவங்க இருவரும் ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த கைதுக்கே கடுமையாக போராட வேண்டியிருந்தது. முதல்ல வழக்கு பதிவு செய்வதற்கு கடுமையாக போராட வேண்டியிருந்தது, கைதுக்கும் கடுமையாக போராட வேண்டியிருந்தது. 3 தனிப்படையை தமிழக அரசு அமைத்து அவர்களை தேடுதல் வேட்டையில நாங்கள் ஈடுபட்டிருக்கோன்றதெல்லாம் சொன்னாங்க. இதுக்கு இடையில கடுமையான மிரட்டலும் இருந்தது. அதனாலதான் பாதிக்கப்பட்ட ரேகாவும் அவர் தாயாரும் நம்ம உளுந்தூர்பேட்டையிலிருந்து மதுரைக்கு அழைத்து இங்க நம்ம ஒரு 10 நாள் அவங்களுக்கு கவுன்சிலிங்கும் மருத்துவ சிகிச்சையும் கொடுத்து இன்றைக்கு அவங்கள ஒரு அந்த வழியிலிருந்து வெளியில கொண்டு வரணும்னு பார்த்தோம். இங்கேயும் அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்பட்டது. நேற்று ரேகாவும் அவங்க தாயாரும் சென்னைக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. அங்க 10 மருத்துவர்கள், அரசு மருத்துவர்கள் அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்தாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனரும் அவங்களிடம் ஒரு சில என்கொயரி பண்ணாங்க. இதுல என்னன்னா, இதை நம்ம வெற்றின்னு சொல்ல முடியாது. இது ஒரு நடவடிக்கை அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு கைது பண்ணுவதற்கு இவ்வளவு காலதாமதம் என்றது ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தை கொடுக்குது. 10 நாள் அப்படின்ற போது நிறைய பொலிட்டிக்கல் ப்ரெஷர், எப்ப கைது பண்ணுவாங்கங்கிற விவாதம் இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட காலம் கடந்துதான் இது நடந்திருக்கு. நேற்று கூட இன்னொரு வேடிக்கை நடந்துச்சு, ரொம்ப வருத்தமாக இருந்தது. நேற்று கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் இவங்களை ரிமாண்ட் பண்ணும்போது இரவு 2:05 மணிக்கு போலீசார் அந்த நீதிபதி வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அவங்க 2 பேரையும் ரிமாண்ட் பண்ணணும்ட்டு. ரேகாவுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட் இருந்தாதான் நான் ரிமாண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு அவரு. எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. திருப்பி ரேகா அவர்களுடைய ஊர்ன்றது உளுந்தூர்பேட்டை. ஒரிஜினல் சர்டிபிகேட் இருந்தாதான் நான் 2 மணிக்கு ரிமாண்ட் பண்ணும் போது ஒரிஜினல் சர்டிபிகேட் இருந்தாதான் நாங்க ரிமாண்ட் பண்ணுவோம். நாங்க இவருடைய சாதி சான்று ஒரிஜினல் வேணும்னாங்க. அதுக்கப்புறம் நேராக போலீசாரை உளுந்தூர்பேட்டை போலீஸ் அனுப்பி அவங்க வீட்டுக்கு போக சொல்லி அவர் அந்த சர்டிபிகேட் எடுத்துக்கிட்டு 6 மணிக்கு சென்னைக்கு ரீச் பண்ணி இது பெயில் கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப வேதனையோடு இருக்கு. நான் மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்களிடம் பேசினேன். அப்படி ஒரு வழக்கமே இல்லை. இதுக்கு பல நீதிமன்ற தீர்ப்புகளும் இருக்கின்றன. ஆனா இது எல்லாமே என்னன்னா எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. மனோபாய் ரெட்ரல் பட்டியல்னு ஒரு வழக்கு இருக்கு, SS குஜராத். அந்த வழக்குல சொல்றாங்க, அந்த போலீசார் என்ன எவிடன்ஸ் இருக்கோ அதுல இன்சிடென்ட் நடந்துச்சா நடக்கலையா அது இருந்தா போதுன்றதான் சொல்லப்படுது. ஆனால் இவங்க சர்டிபிகேட் ஒரிஜினல் வேணும் அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. ஒருவேளை ஒரிஜினல் சர்டிபிகேட் அவங்க போலீஸ் கைப்பற்றல அப்படின்னாக்க ரிமாண்ட் பண்ண மாட்டாங்களா? எனக்கு புரியல. எவ்வளவு காலம் இந்த ரிமாண்டை நிறுத்தி வைக்க முடியும்? SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, CRPC 1973ல அது அக்யூஸ்டுக்கு நிறைய உரிமைகள் வழங்கி இருக்கும். அந்த CRPCல அக்யூஸ்டுக்கு என்ன உரிமை வழங்கியிருந்தாலும் SC/ST கேஸை பொறுத்தவரை பாதிக்கப்பட்டோருக்கு ஆதரவாக தான் நீதிமன்றங்கள் செயல்பட வேண்டும் என்று வழக்கில் சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே 10 நாள் ஆச்சு சம்பவம் நடந்து. 2 மணிக்கு இரவுல கூட்டு போற போலீசார் ஒரிஜினல் சர்டிபிகேட் எடுத்துருவாங்கன்னா திருப்பி ஊருக்கு போய் எடுத்துட்டு வர நிலைதான் இன்றைக்கு இந்த சூழ்நிலை இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இது என்ன ப்ரொசீஜர் என்றது எனக்கு புரியல. ஆச்சரியப்பட்டு போனேன் நான். ஹைகோர்ட்ல போய் அவங்க பெயிலுக்கு மூவ் பண்றாங்க. தலைமறைவா இருந்துட்டு ஹைகோர்ட்ல போய் பெயிலுக்கு மூவ் பண்றாங்க. ஹைகோர்ட் என்ன பண்ணுச்சுன்னா செஷன் கோர்ட்ல தள்ளி விட்டாங்க. ஹைகோர்ட் நீங்க அங்க போய் சரண்டர் ஆகி பெயில் பெட்டிஷன் கேளுங்க அப்படின்றாங்க. SC/ST கேஸை பொறுத்தவரை குற்றவாளிகள் பிணை கேட்டாங்கனாக்க அட்வான்ஸ் இன்டிமேஷன் கொடுக்கணும். பாதிக்கப்பட்டோருக்கு, புகார்தாரருக்கு இத்தனாம் தேதி அவங்க பெயிலுக்கு வராங்க,
நீங்க அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம்ன்றதை கொடுக்கணும். சோ இப்ப வந்து செஷன் கோர்ட்ல இருக்கிற நிலைமையில இவங்களை வந்து வேற வழி கிடையாது. இதெல்லாம் அவங்க வந்து ஏன் கைது செய்யப்பட்டாங்கன்னாக்கா என்ன பொறுத்தவரை அவங்க ஆந்திரால பிடிச்சாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நான் சொல்ற கதையில நான் நம்பல. எங்க பிடிச்சாங்கன்றதுலாம் தெரியல. இல்ல ஏற்கனவே பிடிச்சு வச்சிருந்தாங்களா இல்ல பேச்சுவார்த்தை நடந்துச்சான்றதெல்லாம் நான் உள்ள போக விரும்பல. ஆனால் இது காலம் தாழ்ந்த கைது. இது இடையில வந்து பெயில் பெட்டிஷன் போட முடியுது, எல்லாம் செய்ய முடியுது. அரெஸ்ட் பண்ணாலும் நீதிமன்றத்துக்கு கூட்டு போனாலும் அங்கேயும் டிலேடு வந்து ஒரு 3 hours 4 hours இங்கிருந்து உளுந்தூர்பேட்டை இருக்கிற இன்ஸ்பெக்டர் இங்கிருந்து சரியில் தூக்கிட்டு போற நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ரொம்ப எனக்கு ரொம்ப இதை நான் ரொம்ப வருத்தத்தோடு பகிர்ந்துக்கிறேன்.